Hi students, welcome back to Only One Marks channel. So இந்த வீடியோல 12th standard தமிழ் EL6 book interior 1 marks பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு உங்களுக்கு. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள 7 and 8 லெசன் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் எக்ஸாம் மண்டே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ இப்போ படிடா.com நம்ம வெப்சைட்ல ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ்லாம் நம்ம போடுற வீடியோஸ் பார்க்குறீங்க. அது வெறும் 4 மார்க்குக்கு தான் வரும். புக் பேக் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ளஸ் கிராமர் பார்ட் வந்து இம்பார்ட்டன்ட். கலை சொற்கள், பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதின்னு சொல்லிட்டு 14 மார்க்ஸ்க்கு வரும். அந்த வீடியோஸும் பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் வியூஸ் இல்லை. மெயினாக அதை பாருங்க, அதான் முக்கியம். இது வந்து ஜஸ்ட் 4 மார்க்ஸ் தான். ஸோ மறக்காம கிராமர் பார்ட் இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல கொடுக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இப்போ EL6 திரைமொழியிலிருந்து எடுத்த 1 மார்க்ஸ், புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ். நாடகம் எந்த வகை கலை எனப்படுகிறது? ஒற்றை கோணக்கலை. நாடகம் என்னன்னு சொல்லலாம்? ஒற்றை கோணக்கலை. நாடகத்திலும் திரைப்படத்திலும் முக்கியமான அம்சம் எது? நேரடி உரையாடல். நாடகத்திலும் திரைப்படத்திலும் எது முக்கியமான அம்சம்? நேரடி உரையாடல். கதைக்களத்தின் முக்கிய கூறுகளில் ஒன்று எது? நரேட்டர். கதையோட முக்கியமான அம்சம் என்னன்னு சொல்றாங்க? நரேட்டர். இது எல்லாமே வந்து நூல் வெளியிலிருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். திரைப்படம் குறித்து எழுதியது யார்? அழையன் பாலா. ஸோ பாலான்றவர் தான் வந்து திரைப்படம் பத்தி ஒரு புக்கை எழுதி வச்சிருக்காரு. அழையன் பாலா. திரைமொழியின் அடிப்படை சட்டமாக கூறப்பட்ட 3 அம்சங்கள் யாவை? திரைமொழியோட முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரம், சிறு நிலன், அலங்கரன் குறி. ஓகேவா? நெக்ஸ்ட் கவிதைகள். இதுல இருந்து எடுத்த 1 மார்க்ஸ். நுகை கவிதைகள் என்ற நூல் எழுதியவர் யார்? நுகையே தான். ஸோ நுகை கான்சர் நுகையே. பட் இவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா TK தணிகாச்சலம். நுகையின் நுகை கவிதைகள் நூலில் இடம்பெற்ற முக்கியமான கவிதைகள் எவை? ஒளி, இந்து, கனல்களாகும், கண், பங்கம், வாசுகள், சீமா. ஓகேவா? திரும்ப என்ன ரிப்பீட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. வீடியோ ரிப்பீட் பண்ணிக்கோ. நம்ம ஃபாஸ்டா போயிடலாம். நுகை எத்தனை புதினங்கள் எழுதியுள்ளார்? நுகை வந்து எத்தனை புதினங்கள் எழுதியுள்ளார்? 7 புதினங்கள். இது இம்பார்ட்டன்ட். நுகை எவ்வளவு எழுதியிருக்காரு? 7 புதினங்கள். நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் புகார காண்டம் எடுத்த 1 மார்க்ஸ். மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் இலக்கியம் எது? இதுவும் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் வந்து குடிமக்கள் காப்பியம். ஃபர்ஸ்ட் வந்து மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோ அடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் EL6 மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். மெய்ப்பாட்டியல்ன்றது வந்து தொல்காப்பியர். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? ஃபர்ஸ்ட் கிடைச்ச இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்னா ரொம்ப பழையசு, இருக்கிறதுலே தான் ஓல்டஸ்ட். தமிழ்ல மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே வந்து ஓல்டஸ்ட் புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் சான்றோர் தொல்காப்பியரை எந்த பெயரில் போற்றுகின்றனர்? தொல்காப்பியருக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன். வெரி இம்பார்ட்டன்ட். ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன். தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? இளம்பூரணர். யாரு உரை இண்டெக்ஸ் மாதிரி போட்டு எழுதியிருக்காரு? யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம்பூரணர். ஓகேவா? தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? இளம்பூரணர். நெக்ஸ்ட் நடிகர் திலகம். இதுல இருந்து எடுத்த 1 மார்க்ஸ். சிதம்பர ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்ற பாடப்பகுதியை எழுதியவர் யார்? பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இது வந்து மாத்தியும் கேட்பாங்க கொஸ்டின். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுன்றவர் வந்து இந்த உங்க சிதம்பர ஸ்மரண இது ஆன்சர் வர மாதிரியும் கேட்பாங்க. இது சிதம்பர ஸ்மரண எழுதியது யாருன்னு போட்டிருக்கோம் கொஸ்டின். பட் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எது எழுதினார் அப்படின்னு கேட்டால் நம்ம இதை எழுதணும். சிதம்பர ஸ்மரண. இதுல இருந்து எடுத்த சில பாட்டு தான் வந்து உங்க பாடப்பகுதியில் ஒரு போர்ஷன் மட்டும் வச்சிருக்காங்க. உங்க 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இதுல இருந்து எடுத்த சில போர்ஷன் மட்டும் உங்க புக்ல வச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இது. அதான் நாட் ரிப்பீட் பண்றேன். சிதம்பர ஸ்மரண மாத்தியும் கேட்பாங்க. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய நூல் சிதம்பர ஸ்மரண. சிதம்பரம் நினைவுகள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? அந்த சிதம்பர ஸ்மரண என்றவர் வந்து அந்த புக் வந்து மலையாளத்தில் எழுதினாங்க. அது எழுதுனது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் யாருன்னு சொல்லிட்டு. அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைலஜா. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர நினைவுகள். ஓகேவா? ஸோ ஷைலஜான்றவங்க தான் வந்து சிதம்பர ஸ்மரண இந்த நூலை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் சிதம்பர நினைவுகள்.
ஸோ அவ்வளோதான். ஸோ ஏஎல்6 1 மார்க்ஸ் புக்கிங் இம்பார்ட்டண்ட் ஒன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள ஏஎல்7 அண்ட் ஏஎல்8 அப்லோட் பண்ணிடுறேன், அதையும் சேர்த்து பாருங்க. பட் முக்கியமாக கிராமர்லாம் பார்க்காம போகாதீங்க. 14 மார்க்ஸ். தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே தமிழுக்கு நல்லா தேவையோ எல்லாமே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமிழில் வந்து ஈஸியாக 90 மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.